இப்போ நான் சொல்கிற இந்த பொண்ணுக்கு உடம்பு முழுக்க முடி இருக்கும். அதுக்கு காரணம் சிவன் தான். இது ஒரு உண்மை கதை. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ இருந்து கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி அக்கமாதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவள் ரொம்ப ஒரு அழகான பொண்ணு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குனா சிவனை கல்யாணம் பண்ணும், தன் கணவரை நினச்சி வாழணும் அப்படின்னு இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஏகப்பட்ட பேர் பார்த்து பொண்ணு கதை வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாரையுமே கல்யாணம் பண்ணவே இல்லை. அப்படிதான் ஒரு நாள் அந்த நாட்டோட அரசனான கௌசிக்க மன்னன் நாங்கள் வராது வந்து பொண்ணு கேட்கறாரு. வேற வழியே இல்லாமல் அவ்வளோ பெரிய மன்னன் வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கிறார். என்னன்னா, எனக்கு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை தொடவே கூடாது, என்னோட கணவர் சிவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக அந்த பொண்ணை தினத்துக்கு அந்த மன்னன் ரசிச்சிருந்தான். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு வீட்டில் தண்ணியை குடிச்சிக்கும் போது இந்த மன்னன் அந்த சைடு வரான். அந்த பொண்ணு குடிக்கிற அரைக்கில எட்டி பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் அந்த பொண்ணோட தவ சக்தியில அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க வெறும் முடி மறைச்சு அவரோட உடலை மறைச்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்ச இடமும் கோயிலுமான ஸ்ரீசைலம் ஒரிஜினல் கோயிலுக்கு கீழே